الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இந்த சந்தர்ப்பத்தில் நல்ல நற்பண்புகள், நல்ல உயர்ந்த விழுமியங்கள் பற்றி இஸ்லாம் என்ன விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ற கருப்பொருளில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னத நற்பண்புகளை உடைய ஒரு மனிதராக காணப்பட்டார்கள். அன்றைய காலத்தில் கூட மக்களால் நம்பிக்கையான அமீன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கூடியவர் என்றும், அஸ்ஸாதிக் என்று சொல்லக்கூடிய உண்மையை பேசக்கூடிய நல்ல உயரிய பண்புகளை உடைய ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்பட்டார்கள். அந்த உயரிய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகளுடைய உயரிய விழுமியங்கள் பற்றி அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீ மகத்தான பண்புகளை உடைய நல்ல விழுமியங்களை கொண்ட நல்ல மனிதர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை திருமறையிலே தூய்மைப்படுத்துகிறார். உயர்ந்த உன்னதமான பண்புகளை உடைய ஒரு மனிதனாக, முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி சாட்சி அளிக்கிறான். அதாவது அல்லாஹு தஆலா இந்த மனிதர் உயர்ந்த பண்பு உடையவர் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அவர்களை பண்படுத்தப்பட்ட உயர்ந்த உன்னதமான பண்புகளை உடைய ஒரு மனிதராக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை வளர்த்தெடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை குறித்து ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது, இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நல்ல பண்புகளை பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த விழுமியங்களை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ் தெரிவு செய்து அவரை அனுப்பியிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பப்பட்ட உயரிய நோக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நல்ல நற்பண்புகளை, நல்ல விழுமியங்களை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நன்மக்களாக அவர்களை ஆக்குவதற்காக வேண்டி நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இதைத்தான் மேற்குறித்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த மக்களோடு நல்ல அன்போடும் இரக்கத்தோடும் நல்ல முகமலர்ச்சியோடும் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹு தஆலா அருளிய பெரிய ஒரு அருட்கொடை உங்களுக்கு என்னென்னு சொன்னால், அந்த அருட்கொடையின் அடிப்படையில் அதற்காக வேண்டி நீங்கள் மக்களோடு நல்ல இலகுவான முறையில், நளினமான முறையில் மக்களோடு நீங்கள் பழகிறீர்கள். இது அல்லாஹ் வழங்கிய பெரும் அருட்கொடை ரஹ்மத் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக். நபியே, நீ கடுகடுத்த முகத்தோடு, உள்ளம் கடினமான உள்ளத்தோடு நீங்கள் இருந்திருந்தால் உங்களை சூழ உள்ள மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடு இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தாலா சொல்ல வருவது, நபியே, நீங்கள் மக்களோடு அன்போடும் பாசத்தோடும் மிருதுவான உள்ளத்தோடும் நீங்கள் பேசுவது, கதைப்பது, அவர்களோடு நடந்து கொள்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ரஹ்மத்தை செய்திருக்கிறான். அவ்வாறு நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், நல்ல சாந்தியாகவும் மக்களோடு நல்ல மனதோடும் கரடு முரடாக நீங்கள் நடந்தால் மக்கள் ஓடி விடுவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே நல்ல விழுமியங்களை பொறுத்தவரையில் அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களையும் கவரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய விடயங்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிலே ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு மனோபக்கத்தை அவரிடத்திலே உருவாக்கும். இந்த மனிதர் நல்ல விழுமியங்களை உடையவர், நல்ல பண்புகளை உடையவர், ஆக இவர் சொல்லுகின்ற கருத்துக்கள், அவர் சொல்லுகின்ற போதனைகள் உண்மையாகத்தான் இருக்கும் என்று மக்கள் விரும்பி அதை ஏற்றுக்கொள்வார் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு நன்றாக பழகினார்கள். இதைத்தான் அல்லாஹ் தந்த திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் நல்ல உள்ளத்தோடு மிருதுவாக நல்ல வார்த்தைகளை பேசி முகமலர்ச்சியோடு மக்களோடு பேசும் பொழுது இது ஒரு சிறந்த ஒரு விஷயமாகும். இது மக்களால் அங்கீகரிக்கப்படுற ஒரு விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்பிய ஒரு விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பண்புடைய விசேஷம் குறித்து சொல்லும் பொழுது, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, உங்களிலே மிக விருப்பமான மஹப்பத்து அன்புக்குரிய ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால், அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அஹ்லாகா, நாளை மறுமையிலே எனக்கு அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள், மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால், மிகவும் விருப்பத்துக்குரிய மக்கள் யாருன்னு சொன்னால், நல்ல பண்புகளை உடைய, நல்ல விழுமியங்களை உடைய மக்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அவர்களுக்கு அண்மையிலே நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாகவும், நபி அவர்கள் விரும்பக்கூடிய மக்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பண்புகளை உடையவர் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழியில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, மா மின் ஷைஇன் ஃபில் மீசானி அஸ்கலு மின் ஹுஸ்னில் ஹுல்க், நாளை மறுமையிலே நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படுகின்ற தராசிலே, மீசான் என்ற தராசிலே மிகவுமே பாரமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், அதிக கூலியை, அதிக எங்களுடைய சவாபை ஏற்படுத்தக்கூடிய, நல்ல பாரமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக நற்பண்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நல்ல பண்போடு வாழ்வதென்பது நாளை மறுமையிலே மீசானுடைய தராசினுடைய நன்மை தட்டுக்கள் பாரமாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இந்த நல்ல விழுமியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நல்ல பண்புகளோடு நல்ல விழுமியங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாக நாங்கள் எடுத்து நல்ல மக்களாக வாழ்ந்து நல்ல விழுமியங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.